வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். அதில் பிஜேபிக்கு ஒரு பெரிய இடியை இறக்கக்கூடிய செய்தி வந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அடித்து விளையாடிட்டு இருக்காங்க. பிரியங்கா காந்தி தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்தியிருக்காங்க. இதில் எப்படி பிரியங்கா காந்தி வந்தாங்க? காலிகஞ்ச் தொகுதியில் நடைபெற்றது என்ன? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி முதலமைச்சராக இருக்கக்கூடிய பஞ்சாபில் ஆம் ஆத்மி செல்வாக்காக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அங்கே தோல்வியில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸும் நல்ல ஏன்னா பிஜேபியும் காங்கிரஸும் ஈக்குவலாக தான் வந்துட்டுருக்கு. ஆம் ஆத்மியும் முன்னிலை. சரி, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது குஜராத்தை பற்றி சொல்லவே இல்லைங்க. குஜராத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, குஜராத்தில் 2 தொகுதிக்கு நடந்தது. 2மே பிஜேபி முன்னிலை பெற்றுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் பிஜேபியை தாண்டி இன்றைக்கி ஆம் ஆத்மி 700 வாக்குகளில் முன்னணியில் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், கடைசி நேரத்தில் கூட பிஜேபி ஜெயிக்கலான்ட்டு. ஜெயிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 700 ஓட்டு அப்படிங்கிறது ஆம் ஆத்மி முன்னிலை அப்படிங்கிறது குஜராத்துடைய சமீபகால வரலாறுல இல்லை. அப்போ குஜராத்திலேயே ஓட்டம் நடந்துருச்சா? காலிகஞ்சில் மம்தா பானர்ஜி ஆடிய ஆட்டம் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக குஜராத், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், கேரளா இடைத்தேர்தல் நடந்தது. இன்றைக்கி அது ரிசல்ட் வந்துட்டுருக்குது. இதில் என்னென்னாங்க, கேரளாவில் நிலம்பூரில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முன்னணி முன்னணியில் இருக்குது. பஞ்சாப் லூதியானா மேற்கு மற்றும் குஜராத்தில் விசாவதரில் ஆம் ஆத்மி. விசாவதர் ரொம்ப முக்கியமான தொகுதியாக போயிடுச்சு. இப்போ ஏன்னா பிஜேபி ஒரு தொகுதியில் அவங்க தோக்கிற நிலைமைக்கு வந்தாலும் யோசிப்பாங்க. குஜராத்துங்கிறது அவங்களுடைய கோட்டை. அந்த கோட்டையிலேயே ஓட்டை விழுந்தது. அதுக்கு என்ன காரணம்? இன்னொன்று உங்களுக்கு காலிகஞ்ச். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, காலிகஞ்சை பற்றி நம்ம பார்க்குறதுனா முக்கியமாக காலிகஞ்சை வச்சு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். காலிகஞ்ச் அப்படிங்கிற தொகுதியில் எப்படியும் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு முழுக்க ஆர்எஸ்எஸும் இறங்கி வேலை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம நம்மளுடைய வாக்கு அதிகரிக்கணும் அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் 2 பேரும் கூட்டணி. காங்கிரஸ் நிற்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஆதரவு தராங்க. பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணி 2வது இடத்துக்கு வந்துடுச்சு. அதுதான் பிஜேபிக்கு இப்போ கவலை. பிஜேபியை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட பிஜேபிங்கும் போது பிஜேபிக்கு அது தாங்க முடியாது. அநேகமாக அமித்ஷா கூட்டம் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்கும் முக்கியம் இன்றைக்கி காலிகஞ்ச். ஏன்னா காலிகஞ்ச் போன நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியும் ஜெயிக்கணுன்ட்டு பெரிய அளவுக்குலாம் பண்ணாங்க. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் நம்ம தமிழ்நாடு மாதிரி அங்கே நடக்க போகுது. ஓரளவுக்கு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு, ஓரளவுக்குன்னா 2வது இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, வாக்கு வங்கி அதிகப்படுத்தணும்னு சொன்னால் போன தடவை வாங்கின வாக்கை விட கம்மியாயிட்டாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு வாங்கின வாக்கை விட அதிகமாக்குறாங்க. அதுதான் இப்போ பிஜேபிக்கு ஒரு சிக்கல் தரக்கூடிய விஷயம். அது என்னங்கிறத பார்ப்போம். இன்னொரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லியில் நடந்த தேர்தலுக்கு பிறகு ஆம் ஆத்மி அது ரொம்ப எல்லோரும் மனிஷ் சிசோடியா எல்லாம் தோத்துட்டாங்க. ஆனால் என்னென்னா, லூதியானாவில் இவங்க பெரிய அளவுக்கான பிரச்சாரம் பண்ணாங்க. ஆதிசி போயிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மனிஷ் சிசோடியா போயிருக்காரு. எப்படி லூதியானாவில் ஜெயிக்கணும் பஞ்சாபில். ஏன்னா 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுலேருந்து காங்கிரஸ் தான் இதில் ஜெயிச்சிருக்குது 6 தடவை. சிரோன்மணி அகாலி தளம் 1 தடவை தான் ஜெயிச்சிருக்குது. இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம், விசாவதரில் தன்னுடைய முன்னாள் மாவட்ட தலைவரை அவர் பேர் கிரித் பட்டேலை நிறுத்தி இருக்கிறது பிஜேபி. 2007 முதல் அக்கட்சி வெல்லாத அந்த இடத்தை கைப்பற்ற பார்க்கிறது. 2015ஆம் ஆண்டு மாநிலத்தில் நடந்த படிதார் போராட்டத்தின் போது புகழ்பெற்ற முன்னாள் மாநில தலைவர் கோயால் இத்தியாவை ஆம் ஆத்மி பரிந்துரைத்தது. அப்போது ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர் பூபேந்திர யாயனி ராஜினாமா செய்து பிஜேபியில் சேர்ந்த பிறகு 2023 முதல் இந்த இடம் காலியாக உள்ளது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், போன சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் 5 மாநில தேர்தல் நடக்கும்போது ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போகல, அவர் நடைபயணத்தில் இருந்தார். அப்போவே ஆம் ஆத்மியும் ராகுல் 2 பேரும் கூட்டணி வச்சு ஓரளவுக்கு ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஓரளவுக்கு கூட்டணி வச்சாங்க. அது ஓரளவுக்கு எஃபெக்டை கொடுத்தது. ஆனால் இன்றைக்கி 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி குஜராத்தில் ஆம் ஆத்மியோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தது தான் இது காட்டுது. ஒரு இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் குஜராத்தில் பிஜேபி எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு தெரியும். மேற்கு வங்காளத்தில் அவங்க 3வது இடத்துக்கு போனது கூட பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் என்ன சிக்கல்னா, அதில் காலிகஞ்சையும் நம்ம குஜராத் இந்த 2ஐயும் வச்சு பார்க்கும்போது காலிகஞ்சில் அவங்களுடைய எஃபெக்டை முழுமையாக போடுறாங்க பிஜேபி. அதற்கே சற்றும் குறையாமலும்
குஜராத்தில் போட்டாங்க விசாதர். ஆனால் இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா விசாதர்லேயும் தோல்வி, இங்கேயும் தோல்வி. அப்படின்னா அப்போ அவங்களுடைய சிஸ்டம் ஏதோ கோளாறா, இல்லை மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கா? இன்னொன்று, இப்போ நம்ம ஈரோடு இடைத்தேர்தல் பார்த்தோம், அப்புறம் இங்கே வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்த்தோம். இதில் வந்து ஆளுங்கட்சி வந்து நிறையா பணத்தெல்லாம் செலவு பண்ணி நிறையா பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட்லேயும். ஆனால் இதில் மம்தா பானர்ஜி பண்ணாங்க, பட் அதற்கு சற்றும் குறையாத அளவுக்கு சென்ட்ரல் ஃபோர்ஸெல்லாம் இறக்கி பிஜேபி அந்தளவுக்கு பண்ணாங்க. பிஜேபி அப்படிங்கிறது தன்னுடைய முழுக்க சங் பரிவாரை இறக்கி விட்டு அந்த ரோட் ஷோ கிட்ஸெல்லாம் போட்டாங்க. இந்த இடைத்தேர்தல் காலிகஞ்சில் எப்படியும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியாக இருந்தது. தொகுதியை சுற்றி சுற்றி வருவாங்களோ அந்த மாதிரி சுற்றி வந்தாங்க. இதில் காலிகஞ்ச் தொகுதியில் முதல்வர் மம்தா பானர்ஜி பிரச்சாரத்துக்கே போகல. இப்போ என்னென்னா ரொம்ப ஈஸியாக ஜெயிப்பாங்கிறாங்கல்ல. இப்போ ஈரோட்டில் வந்து எல்லா அமைச்சர்களையும் இறக்கி விட்டு சிஎம் இறக்கி விட்டார். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்க பண்ணுவாங்க. இதில் மம்தா பானர்ஜி பெருசாக அது மெனக்கிடவே இல்லை. ஏன், அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இவங்க தோக்க போகிறாங்கன்ட்டு. அப்போ இதில் இருந்து மம்தா பானர்ஜி வந்து இந்த அளவுக்கு அசட்டையாக இருந்ததனால்தான் தான் ஓரளவுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2வது இடத்துக்கு வர முடிஞ்சது. இல்லை வந்திருக்க மாட்டாங்க. இன்னொன்று, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட அவ்வளோ வேலை பார்க்கல, காங்கிரஸ்காரங்க வேலை பார்க்கல, கம்யூனிஸ்ட் வேலை பார்த்தாங்க. இது ஒரு பக்கம் வந்து பிஜேபிக்கு இடி. இப்போ என்னென்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில், ஏன்னா எப்பயுமே மக்கள்கிட்ட எப்படின்னாங்க, மம்தா தான்பா ஜெயிப்பாங்க. இப்போ நம்மளே தொடர்ந்து சொல்லுவோம்ல, மம்தா தான்பா ஜெயிப்பாங்க, மம்தாவை தான் ஜெயிப்பாங்க. அப்படி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், மம்தா தான் கொடி தான் பறக்க போகுதுன்னு தான் சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு இடைத்தேர்தல் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா ஆர்ஜி கேரில் வந்து அந்த மாணவி வந்து பாலியல் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி மம்தாவுக்கு எதிராக டாக்டர்லாம் பெரிய போர்க்கொடி தூக்கி அது பெரிய பிரச்சனை ஆகும்போது, சரி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மம்தாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, தோக்க போகிறாங்க. ஏற்கனவே சந்தோஷ் காலியில் அந்த பத்ரா அந்த அம்மா வந்து பிரச்சனை ஆகி அது ஒரு தெரியும் பாலியல் பிரச்சனை பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு நடக்கக்கூடிய தேர்தலே மம்தா ஜெயிக்கும் போது ஸ்டேட்டில் ஏன் ஜெயிக்க மாட்டாங்க? அதனையும் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், ஒரு 8 மாதம் இருக்கும், நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ராஜ்யசபா உறுப்பினர் வந்து அவங்க வந்து மம்தா பானர்ஜி வந்து அவர் வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேர் பார்த்து மம்தா பானர்ஜி நல்லா தான் ஆட்சி பண்ணுறாங்கட்டாரு. அவரை இன்னும் ஒன்றும் பண்ண முடியல ராஜ்யசபா எம்பி. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ரொம்ப இது வந்து பிஜேபிக்கு பின்னாடி தான். அது நிவாசர் தொகுதியில் தோற்றது பிரச்சனை தான். இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, பிஜேபி பின்னாடி ஆம் ஆத்மி பின்னாடி வந்து காங்கிரஸும் வருது. இப்போ என்னென்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மி ரெண்டையும் கூட்டி பார்த்தா பிஜேபியோட நிறையா போகுது குஜராத்தில். அதுதான் பிஜேபிக்கு இப்போ ஒன்றும் புரியல. சரி, பஞ்சாபில் என்ன கதை அப்படின்னு பார்த்தா, பஞ்சாபில் ஆம் ஆத்மி முன்னிலை, ஆனால் 2வது இடத்துல வந்து பிஜேபி இருக்குது. பிஜேபிக்கும் பின்னால் வரக்கூடிய காங்கிரஸுக்கும் வெறும் 300 ஓட்டு தான் வித்தியாசம். அப்போ வந்து எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற 2 வந்து பிரிஞ்சிருக்காங்க. அது காங்கிரஸும் பிஜேபி சேராது. அது 2ஐயும் கூட்டிங்கன்னா ஆம் ஆத்மி தோற்றுரும். ஆம் ஆத்மிக்கு ஒரு வேட்டை தான். ஏன்னா காங்கிரஸுக்கும் இணையாக பிஜேபிக்கு ஓட்டு இருக்குது, பிஜேபிக்கு இணையாக காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குது. அதாவது இந்த 5 மாநில முடிவுகள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பிஜேபியை உலுக்கியிருக்குன்னே சொல்லலாம். அவங்களுடைய கண்கள் வந்து இன்றைக்கி வந்து குஜராத்தில் தோற்றுட்டோம் அப்படிங்கிற கவலையை தாண்டி காலிகஞ்சில் இதை விட தோல்வி ஆகி போச்சே. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, குஜராத்தில் அது பரவாயில்ல, பிக்கப் ஆகிக்கும். இது பிக்கப்பே பண்ண முடியாது. வரக்கூடிய தகவல்கள் இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவு அப்படிங்கிறத பிஜேபி எப்படி ஏற்றுக்காது. தேர்தலுக்காக மட்டுமே வேலை, எப்பயும் தேர்தல் பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி, இன்னொரு பக்கம் தேர்தல் அப்போ தான் வேலை செய்யக்கூடிய காங்கிரஸ். இந்த 2க்கும் இடையான போட்டியில் வேலையே செய்யாமல் காங்கிரஸ் ஓரளவுக்கு ஆறுதல் வெற்றி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அசட்டையாக இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கிறார் மம்தா. மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் ஸ்டேட்டில் எலெக்ஷன் வைங்க. இப்போ எலெக்ஷன் வச்சா கூட தான் அந்த மாதிரி சொன்னாங்களே, இப்போ எலெக்ஷன் வைங்கன்னு. இப்போ எலெக்ஷன் வச்சாலும் மம்தா தான் இங்கே கொடியேற்றோர். போனதை விட அதிக சீட் வாங்குவாங்க பொழுது. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகட்டும், மேயர் ஆகட்டும், பேரூராட்சி, நகராட்சின்னு சொல்கிறோம்ல, எல்லாம் நீங்கள் கல்கத்தா நம்ம அடிக்கடி போகிறதுனால சொல்கிறாங்களாம், போனீங்கன்னா மம்தா பானர்ஜி குண்டாஸ் ஆட்சி நடத்துகிறான்னு சொல்லுவாங்க, ஆனால் மம்தாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் பிஜேபி வந்து அங்கே போய் அந்த உணர்வுகளை தட்டி எழுப்ப முடியல. ஏன்னா அந்த ஹிந்திலாம் ஏதோ சொல்லி பார்த்தாங்க, துர்கா பூஜாலாம் சொல்லி பார்த்தாங்க. அந்த மாதிரி இவங்களோட துர்கா பூஜாவில் முன்னணியில் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.